ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம மாநில அரசு பார்ப்போம் 10th பாலிட்டியில். இது வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டோம்ல பாலிட்டியில், அதில் 10th பாலிட்டியில் 2 லெசன் பார்த்துட்டு இது 3rd லெசனாக பார்க்க போகிறோம். மாநில அரசு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்போட நிர்வாகத்தை பற்றி கொடுத்துறாங்க. மொத்தம் இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கிங்க. பகுதி 6ல் 152லேருந்து 237 வரலாறு சட்டப்பிரிவு தான் மாநிலத்தை பற்றி சொல்லுது. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நிர்வாகத்துறை. ஓகேவா, நிர்வாகத்துறை மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர். ஓகேவா, 2 மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பார். அது வந்து அடுத்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 2 மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் நியமிக்கப்படலாம். அவரோட சட்டப்பிரிவு நிர்வாக அதிகாரம், ஆளுநரோட நிர்வாக அதிகாரம் வந்து சட்டப்பிரிவு 154. இது நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, நம்ம மாநில அரசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஓகேவா, நிர்வாகத்தில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை இருக்குது. சட்டமன்றத்தில் சட்டமேலவை, சட்டமன்ற பேரவை. ஓகேவா, நீதித்துறையில் உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்களும் இருக்குது. அதை நோட் பண்ணிங்க. ஆளுநர் யார் நியமிக்கா? குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பதவி காலம் 5 ஆண்டுகள். அவர் பதவி திறப்பில் எடுத்தால் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம். ஓகேவா, இதெல்லாமே அவரை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. அவரோட தகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்கு. இது எல்லாமே முக்கியம். ஓகேவா, இது பாருங்கள். சட்டப்பிரிவு 158(3)(a)வின் படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுவது போது ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையத்தின் மூலம் ஆளுநரோட ஊதியம் மற்றும் படிகளை நிர்ணயம் செய்கிறார். ஓகேவா, அவரோட தகுதிகள். ஓகேவா, ஆர்டிக்கல் 157 158 கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கங்க. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. இது நோட் பண்ணிக்கிங்க. இது எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம், அதனால் எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. நான் சொல்கிறத இன்னும் நல்லா நோட் பண்ணிங்க. ஆர்டிக்கல் 163 படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அரசாங்கங்கள் செயல்படுகிறார் அப்படின்னு கொடுத்தாங்க. அவரோட நிர்வாக அதிகாரம், யார் யாரை நியமனம் பண்ணுறார் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியம், நோட் பண்ணிங்க. அவரோட சட்டமன்ற அதிகாரம், கூட்டம் நடக்கும்போது எப்படி சென்டரில் வந்து குடியரசுத் தலைவர் தலைமை தாங்குகிறாரோ ஸ்டேட்ஸில் வந்து ஆளுநர் வந்து தலைமை தாங்குவார். ஓகேவா, மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்குறது அவர் தான். ஆங்கில இந்திய வகுப்பை சேர்ந்தவரை வந்து கீழவைக்கு நியமிக்கிறது அவர் தான். ஓகேவா, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற வேணுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. 1/6 உறுப்பினரை வந்து சட்டமேலவைக்கு நியமனம் செய்கிறாரு. கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றை அடிப்படையில். ஓகேவா, ஆர்டிக்கல் 213 படி ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. 213 படி ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த சட்டம் 6 மாதத்துக்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய அறிக்கை இதெல்லாம் வந்து அவர்கிட்ட சட்டமன்றத்தை சமர்ப்பிக்கிறார். ஓகேவா, மாநில அரசின் தணிக்கைக்குழு அறிக்கை இதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஓகேவா, நிதி அதிகாரம். ஓகேவா, வரவு செலவு திட்டம் அவர் எதிர்பாராத செலவு வந்து அவரோட அவசர நிதியில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகள் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதி ஆணையத்தை அமைக்கிறார் அப்படின்னு கொடுத்துறாங்க. நீதித்துறை அதிகாரம், தலைமை வழக்கறிஞர் நியமிக்கிறார். உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை பேரில் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். ஆளுநர் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதியை நியமனம் செய்கிறார். ஓகேவா, கருணை அடிப்படையில் வந்து மரண தண்டனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. ஓகேவா, நீதித்துறை அதிகாரத்தை நோட் பண்ணிங்க. விருப்ப உரிமை அதிகாரம், குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். ஓகேவா, அமைச்சரவை கலைக்க அவருக்கு உரிமை உண்டு. ஓகேவா, பெரும்பான்மையான கட்சி தலைவர் ஆட்சி அளிக்க அவர் அழைக்கலாம். ஓகேவா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவசர கால இது 356 படி. ஓகேவா, மாநில அவசர நிலை அந்த ஆர்டிக்கல் படி குடியரசுத் தலைவரின் பேரில் இவர் தான் ஆழ்வார். ஓகேவா, ஆளுநரோட சிறப்புரிமை அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கல் 361 கொடுத்துறாங்க. ஆர்டிக்கல் எல்லாமே முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு முதலமைச்சர். ஓகேவா, முதலமைச்சர் யார்? மாநில ஆளுநர் நியமனம் செய்கிறார். பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவர் தான் மாநில அரசின் தலைவர். ஓகேவா, அவர் மாநில அரசாங்கத்தின் தலைவர், இவர் மாநில அரசின் தலைவர். மாநில நிர்வாகத்தின் தலைவர் தான் ஆளுநர். மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் என்பதும் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். ரெண்டுமே வந்து முதலமைச்சர் தான். ஓகேவா, முதலமைச்சரோட நியமனம், பெரும்பான்மை பெரும் கட்சி தலைவர் எத்தனை வருஷம் கட்சி ஆட்சியில் இருக்கோ அதோடய அவங்க வந்து இருப்பாங்க. மேக்ஸிமம் 5 years. ஓகேவா, அவங்க அமைச்சருக்கு என்னென்ன ஒதுக்கீடு பண்ணுறாங்க, ஆளுநருக்கு என்னென்ன வேலை செய்கிறாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, இது எல்லாமே முக்கியம். அமைச்சரவை 163 நாங்கள் பார்த்தோம்ல, 163 படி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சர் குழு, முதலமைச்சர் தலைமையிலான கொண்ட அமைச்சர் குழு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. ஆர்டிக்கல் 164 படி எப்படி சென்ட்ரலில் வந்து இப்போ 50% தாண்டி அமைச்சர் குழு கூட அதுமாதிரி ஸ்டேட்ஸ்க்கு உண்டு. ஓகேவா, சட்டப்பிரிவு 166 படி ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை குறிக்கிறது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15 விழுக்காடை தாண்டக்கூடாது என்று சட்டப்பிரிவு 166 கூறுகிறது. ஓகேவா, ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. அமைச்சர்களோட அதிகாரம் மற்ற பணிகள் கொடுத்துறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் படிச்சுங்க, முக்கியமானதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, மாநில சட்டமன்றம். ஓகேவா, மொத்தம் 234 உறுப்பினர்கள். அமைச்சர்கள் எண்ணிக்கை 36 விழுக்காடு வரை இருக்கலாம். ஓகேவா, 15 விழுக்காடுனா 36 வரை இருக்கலாம் அமைச்சரோட எண்ணிக்கை. இது நோட் பண்ணிக்கிங்க.
ஓகேவா. ஈரவை நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு ஈரவை இருந்துச்சு. 1986 அது கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரே ஒரு அவை தான். ஈரவை கொண்டது வந்து பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஓகேவா. இதெல்லாமே நோட் பண்ணிங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப முக்கியம். அதனால் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. சட்டமன்ற பேரவை. ஓகேவா. பேரவை அப்படிங்கிறது வந்து கீழவை. ஓகேவா. எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதிகபட்சம் 500 குறைந்தபட்சம் 60 குறையாமல் இருக்க வேண்டும். ஓகேவா. அதை நோட் பண்ணிக்கிங்க. அவங்களோட தகுதிகள் 5 ஆண்டுகள். சட்டமன்றம் கலைச்சாங்கன்னா அவங்களோட பதவி போயிடும். ஓகேவா. இதெல்லாமே அதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை கொடுத்துறாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. அடுத்தது வந்து சட்டமன்ற மேலவையில் வந்து 40க்கும் குறையாமலும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்கு 1/3 பங்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. இவங்களோட வந்து நிரந்தர அவை. ஓகேவா. அது கலைக்க முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இந்நாளில் 234 உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஆங்கில இந்திய வகுப்பினர் சேர்த்து ஒரு ஆளுநர் நியமிக்கிறார். அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள். அமைச்சரவை அப்படிங்கிறது கேபினெட். ஓகேவா. முக்கியமான அந்த 36 பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து கேபினெட் அமைச்சர்கள் இதில் வருவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சபாநாயகர். ஓகேவா. அவையை தலைமை சபாநாயகர். ஓகேவா. அடுத்த ஆட்சி வந்து அமைக்கிற வரையும் பழைய சபாநாயகர் தான் தொடருவாங்க. அடுத்த ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஒருத்தவங்களை வந்து சபாநாயகரை நியமிப்பாங்க. அதுதான். ஓகேவா. அவள் துணை சபாநாயகர் நியமிப்பாங்க. அவர் இல்லாதப்போ அவர் எழுவாங்க. சட்ட மேலவை அப்படிங்கிறது வந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவர் தகுதி வந்து 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டு 1988 நவம்பர் 1 நடைமுறைக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி அந்த இது பிரிக்கிறாங்க பாருங்கள். 1/3 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. 12 பங்கு உறுப்பினர்கள் வந்து பட்டதாரிகள், 12 பங்கு பட்டதாரி ஆசிரியர்கள், 3 பங்கு உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 6 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆளுநர் நியமிப்பார். ஓகேவா. மேலவை தலைவர் மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஓகேவா. சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் வந்து ஆர்டிகல் 169. ஓகேவா. உருவாக்கிக்கலாம். ஒரு ஸ்டேட்டை வந்து நிறுத்திக்கலாம். ஓகேவா. அதை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து நீக்கவோ சேர்க்கவோ முடியும் அவங்களால. ஓகேவா. சட்டமன்றத்தோட செயல்பாடுகள், சட்டமன்ற அதிகாரங்கள், அதோட நிதி அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள். ஓகேவா. என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு கொடுத்தாங்க. அப்படி நோட் சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. மாநில நீதித்துறை. ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லாங்க. அதுக்கு முன்னாடி 1862ஆம் ஆண்டு கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு இங்கே சென்னை, நம்ம இதில் கொல்கத்தா, மும்பையில் தான் ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றம் 1868ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க உயர்நீதிமன்றம் 1950க்கு அப்புறம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இது பண்ணது. 1956ஆம் ஆண்டு 7வது சட்டத்திட்டத்தின்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் பொதுவாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகர் உயர்நீதிமன்றம் பொதுவான நீதிமன்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 வடகிழக்கு மாநிலங்களான கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் வந்து 4 வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்றவற்றை பொது நீதிமன்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா. மொத்தம் வந்து நம்ம இது எவ்வளோ உயர்நீதிமன்றங்கள் இருக்குது? 25 உயர்நீதிமன்றம் தான் இருக்குது. ஓகேவா. அதோட அதிகாரம் தனக்கே உரிய நீதி வரையறை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாள் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாநில உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய உயர்நீதிமன்ற வளாகமாகும். இதை நோட் பண்ணிக்கங்க. இது நோட் பண்ணிக்க ரொம்ப முக்கியம். ஓகேவா. நெக்ஸ்ட் அதோட மேல்முறையீட்டு வழக்குகள், பேராணை அதிகாரங்கள். ஓகேவா. ஆர்டிகல் 226 படி. ஓகேவா. அடிப்படை உரிமைக்கு மட்டும்தான் வந்து உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 32 இது பண்ணிடலாம். ஆனால் வந்து உயர்நீதிமன்றம் வந்து 26 அடி அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்கும் பேராணை வெளியிடும் அதிகாரங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளது அப்படிங்கிறது இது வந்து ஸ்பெஷல் இது. ஓகேவா. உச்சநீதிமன்றத்தோட அதிக பவர் கொடுத்துருவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு. ஆர்டிகல் 226. ஓகேவா. 226. ஓகேவா. இதை நோட் பண்ணிங்க. அதோட மேற்பார்வை அதிகாரம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. ஆவணங்களின் பாதுகாப்பு பெற்றவும் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்றாதமாக பாதுகாக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றம் பதிவேடுகள் நீதிமன்றமாக செயல்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.